வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ரவுண்ட் 2 179லேருந்து 142 வரை வந்து எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த குரூப் கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நிறைய க்யூரியாசிட்டி. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவுண்ட் 1ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜில் ஃபில் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் அதை கண்டு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கால்குலேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டில் வந்து மொத்தம் வந்தவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க வந்து 22,699 பேர். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வர வேண்டியவங்க வந்து 26,678 பேர். அங்கேயே வந்து ஒரு 3,979 பேர், 4,000 பேர் ஆப்சண்ட்டு. ஸோ அதுலேயும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து தப்பு பண்ணி நாட் அலாட்டட் வந்தவங்க 1,291. மொத்தமே வந்து டோட்டல் டென்டேட்டிவ் வந்தது 21,408 பேர்த்துக்கு. அதில் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க, அதாவது டிஎஃப்சிக்கு போனவங்க 6,870 பேர். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு காலேஜுக்கு போனவங்க 10,890 பேர். பட் இதுதான் எல்லாருமே நினைக்கிறீங்க. பட் இதில் வந்து இன்னொரு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, இதே ஜென்ரல் அகாடமிக்கில் வந்து 7.5 ஸ்டூடெண்ட்டும் அவன் வந்து 7.5லையும் அலாட்மெண்ட் எடுத்திருப்பான், ஜென்ரல்லையும் அலாட்மெண்ட் எடுத்திருப்பான். 7.5ல அலாட்மெண்ட்டு மொத்தம் வந்தது வந்து 1,241 பேர் அலாட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த 1,241 பேருமே வந்து இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. புரியுதா? அப்படின்னா வந்து புரியுதா? 7.5 பையன் வந்து 7.5லையும் எடுத்திருப்பான், ஜென்ரல்லையும் எடுத்திருப்பான். அவனே நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1,250 பேர் வந்து மைனஸ் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து செகண்ட் ரவுண்ட் வரவங்களுக்கு ப்ளஸ் தான். எப்போவுமே கால்குலேஷன் வந்து 7.5 பையங்க ரெண்டுலேயும் வரும்போது மேக்ஸிமம் 7.5 தான் அக்செப்ட் பண்ணியிருப்பான், அவங்களே மைனஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு காலேஜஸ், நல்ல காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் பயப்பட அவசியம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும். இப்போ எல்லாருமே சொன்னாங்க 28,000 கம்ப்யூட்டர் சீட் வந்திருக்கு. அந்த 28,000 கம்ப்யூட்டர் சீட் வந்து இம்பாக்ட் என்னச்சான்னு கேட்டது. 22,000 சீட்டில் வந்து மேக்சிமம் வந்தது வந்து செகண்ட் ரவுண்ட் ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரேஞ்சில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அண்ட் பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்டேக் வந்து ஒரு இன்டேக் 2 இன்டேக் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் அடுத்த லெவலில் இருக்கிற காலேஜஸ், நியூ அட்டானமஸ் ஆன காலேஜ், நியூவாக வந்த காலேஜ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிற காலேஜஸ்லாம் உங்களுக்கான கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கான கோர்சஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால செகண்ட் ரவுண்டில் வர்றவங்க நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கான காலேஜஸ், குரூப்ஸ் வந்து நீங்கள் நினச்சது கிடைக்கும். இப்போ வந்து நான் ஒரு அனாலிசிஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்து ரவுண்ட் 2ல் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் பண்ண எல்லா ஜோன் காலேஜும் சொல்கிறேன். முதல்ல வந்து சென்னை ஜோனில் சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீட்டு போக செகண்ட் ரவுண்டில் என்ன சீட் இருக்கோ அந்த சீட்டில் செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ எடுத்தாங்க, டோட்டல் சீட் கிடையாது, செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ சீட் வந்தது, அதில் வந்து அந்த எந்த காலேஜ் அதிகமாக எடுத்தாங்களோ பெர்ஃபார்மன்ஸ் பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஐடி கேம்பஸ் 96% எடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து ஏசிடி கேம்பஸ் 95% எடுத்திருக்காங்க. அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் 94% எடுத்திருக்காங்க. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி 94% எடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து நான் ரவுண்ட் 2ஓட இது சொல்கிறேன். அடுத்தது வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல், அது வந்து 90% எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், லோயலா ஐகேம், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்எஸ்என், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் சவிதா, அப்புறம் சாய்ராம், அப்புறம் சாய்ராமோட இன்னொரு கேம்பஸ், அப்புறம் பனிமலை, அப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, வேளாமன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப், ஜேபிஆர், கேசிஜி, ஜேபிஆர் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ், ஜெருசலேம், வேல்டெக் மல்டிகிரேட், தந்தை பெரியார், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, மீனாட்சி சுந்தரேசர், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிரின்ஸ் டாக்டர் வரதராஜன், வாசுதேவன், வேல்டெக் ஹைடெக், யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரம், வேளாண்மால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து கிங்ஸ்டன், லோயலா இன்ஸ்டியூட்டு, ஐஎஃப்இடி, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாமே வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும்.
பிரத்யூஷா அக்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி வந்து சிதம்பரம்ல இருக்கிறது. அருணை பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ அப்துல் கலாம் காலேஜ் ஆஃப் இது மயிலம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து சென்னை ரீஜனில் வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து தாராளமாக கிடைக்கும். அடுத்தது வந்து கோயம்புத்தூர் ரீஜன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நல்ல காலேஜ்னு பார்த்தோம்னா யூஸ்வலி வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் பிஎஸ்ஜி பேலன்ஸ் எம்என்சி ஃபில் பண்ணாங்க. அப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூர், அப்புறம் சிஐடி, அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ஸு, கவர்மெண்ட் காலேஜ் சேலம், அப்புறம் பிஹெச்டி பேலன்ஸ் சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்புறம் குமரகுரு, அப்புறம் ஜிசி பர்கூர், கேபிஆர், ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ஈஸ்வர், கவர்மெண்ட் காலேஜ் ஐஆர்டிசி ஈரோடு, அப்புறம் பண்ணாரி அம்மன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா, அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம், அப்புறம் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் கொங்கு, கற்பகமோட இன்ஸ்டியூட்டு, ஸ்ரீ ராமகிருஷ்ணா, ரத்னம், கேஜிஐஎஸ்எல், டாக்டர் என்ஜிபி, சோனா இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டர் மகாலிங்கம், Hindustan Institute of Technology, Coimbatore Institute of Engineering and Technology, SNS, Sri Shakti Institute, Government College Dharmaburi, M. Kumarasamy Karur, Knowledge Institute Salem, KIT Kalinger Karnanidhi, SNS, Vivekananda College, அப்புறம் Hindustan College of Engineering, அப்புறம் Vivekananda College for Women, Nehru, VSB College, KS Rangasamy, RBS, Nanda Engineering College, Nehru Institute of Technology, KSR, P Engineering College, KSR. ஸோ இந்த மாதிரி தனலட்சுமி சீனிவாசன், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீஜன்லேயும் வந்து செகண்ட் ரவுண்டில் தாராளமாக கிடைக்கும். இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஜோன் வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருச்சி வயசில் வந்து போன வருஷம் செகண்ட் ரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது சாராநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், கே ராமகிருஷ்ணா ஆஃப் டெக்னாலஜி, கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, பாரதிதாஸ் இன்ஸ்டியூட்னு ஏற்கனவே இருந்தது. அப்புறம் எஸ்ஆர்எம் டிஆர்பி, அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம், ஏபிசி காலேஜ் மயிலாடுதுறை, எம்ஏஎம் காலேஜ், கேர் காலேஜ், ஜேஜே காலேஜ் திருச்சி, தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர், அப்புறம் சிகே காலேஜ், அப்புறம் மவுண்ட் ஜியோன் புதுக்கோட்டை, யூனிவர்சிட்டி காலேஜ் பன்ருட்டி, இஜிபி பிள்ளை நாகப்பட்டினம், எம்ஆர்கே கடலூர், சென்ட் ஜோசப் எழுப்பட்டி, கிருஷ்ணசாமி காலேஜ் கடலூர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ், அப்புறம் எம்ஏஎம்மோட இன்னொரு பிரான்ச்சு, அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு அரியலூர். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா காலேஜஸ் செகண்ட் ரவுண்ட்லேயே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போது சவுத் ரீஜன் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன் வந்து இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா வந்து எல்லா இதையும் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. சவுத்து மதுரை, திண்டுக்கல், ராம்நாடு, திருநெல்வேலி, நாகர்கோயில், தேனி, திண்டுக்கல் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஈவன் காரைக்குடி, சிவகங்கை எல்லாமே. இதில் போன தடவை வந்து பேலன்ஸ் 3 சீட்டு இருந்தது வந்து சிக்ரி ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அப்புறம் அழகப்பா செட்டியார் காலேஜ் 91% பண்ணிக்காங்க செகண்ட் பிளேஸ். அப்புறம் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் 89%, அப்புறம் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் 89%, அப்புறம் பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், அப்புறம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, அப்புறம் மெஃப்கோ சிவகாசி, வேலம்மாள் மதுரை, அப்புறம் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் ராஜபாளையம், காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர், கவர்மெண்ட் காலேஜ் போடி நாயக்கனூர், அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை கேம்பஸ், அப்புறம் பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, அப்புறம் எஸ்ஆர்எம் மதுரை, அப்புறம் கேஎல்என் மதுரை, யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோயில், சென்ட் சேவியர் கேத்தலிக் நாகர்கோயில், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் திருச்செந்தூர், அம்ரிதா காலேஜ் கன்னியாகுமரி, அப்புறம் அருணாச்சலா காலேஜ் நாகர்கோயில், சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியப்பட்டி விருதுநகர், AAA காலேஜ் சிவகாசி, ரோஹிணி காலேஜ் கன்னியாகுமரி, பிஎஸ்ஆர் காலேஜ் சேவல்பட்டி, எஸ்எஸ்எம் காலேஜ் திண்டுக்கல், என்பிஆர் நத்தம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜையும் வந்து நீங்கள் சாய்ஸஸ் வைக்கலாம். இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாமே வந்து எல்லா ஜோன்லேயும் சொல்லியிருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். போன வருஷம் வந்து இந்த காலேஜ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போக வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அதிகமான கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்தது.
புரியுதா? அதனால வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து காலேஜ் சூஸிங்கில் வந்து உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது. போக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் நிறையா வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து யாரும் பயப்படணும் அவசியமே கிடையாது. ரவுண்ட் 2லேயும் நிறைய நல்ல நல்ல காலேஜஸ் இருக்குது. இப்போ நான் ஓவராலாக சொல்லியிருக்கேன். பட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு ஜோனும் தனித்தனியாக சொல்கிறேன். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் சவுத் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டீட்டெயிலாக வந்து ஜோன் வைஸாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. இப்போ நான் சொன்ன இவ்வளோ காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இவ்வளோ காலேஜஸ் இருக்குது, நம்ம கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் குரூப்போ ஈவன் எல்லா குரூப்பும் உங்களுக்கு கிடைக்க நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருமே கோருக்கு ஒரு ஐடியாவோட வாங்க. கோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல காலேஜ் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் ஈஸி ரிலேட்டட் போனீங்கன்னா காலேஜ் கிடைக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கும் காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் கோர் ரிலேட்டடாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல காலேஜ் கிடைக்கும். இல்லை வந்து எனக்கு காலேஜ் நல்ல காலேஜ் கிடைச்சோம்னா நான் ஏற்கனவே மேலே சொன்ன காலேஜஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஜோன் வைஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை வந்து என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பை பை.